ஹலோ எக்ஸ்ப்ளோரர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், திருச்சி. அமைவிடம்: இந்த கோவில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சமயபுரத்திற்கு கண்ணனூர், கண்ணபுரம், விக்கிரமபுரம், மாகாளிபுரம் என்ற சிறப்பு திருப்பெயர்களும் வழங்கப் பெறுகின்றன. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கோவில் திறக்கும் நேரம் காலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரை. தீர்த்தம்: சக்தி தீர்த்தம். காவேரியின் உபநதியான பெருவள வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அங்க பிரதட்சணம் செய்ய விரும்பும் பக்தர்கள் இங்கு நீராடி வழிபாடு மேற்கொண்ட பின்னரே பிரகாரத்தில் அங்க பிரதட்சணத்தை செய்து முடிப்பர். சர்வேஸ்வரர் தீர்த்தம்: இந்த குளம் கோவிலுக்கு வடமேற்கே உள்ள வாயு மூலையில் அமைய பெற்றுள்ளது. மகமாயி தீர்த்தம்: இந்த குளம் கோவிலுக்கு வடமேற்கே திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்திற்கு இடப்புறம் அமைந்துள்ளது. விஜயநகர நாயக்கர் காலத்தில் இக்குளம் வடிவமைக்கப்பட்டது. சிறப்பான கட்டிடக்கலை மரபுகளை இந்த குளம் பெற்றுள்ளது. இக்குளத்திற்கு பெருவள வாய்க்கால் வழியாக நீர் கொண்டு வரவும், எஞ்சிய நீரை வெளியேற்ற தரையின் உட்புறம் வாய்க்கால் மூலமாக நீர் வழி போக்கும் நிலத்தடி நீர்வழி வாய்க்காலும் அமைக்கப்பட்டிருப்பது இதன் சிறப்பாகும். இந்த தீர்த்தத்தில் இருந்துதான் பக்தர்கள் அக்னி சட்டி எடுப்பது, பால்குடம், தீர்த்த குடம் போன்றவற்றை துவங்குவார்கள். பல வகையான தீபங்களை மிதக்கவிட்டு அம்மனுக்கு பிரார்த்தனை தீபம் ஏற்றுகின்ற வழக்கமும் உள்ளது. தல விருட்சம் வேப்பமரம். வேப்ப மரத்தின் அடியில் உள்ள புற்றில்தான் 1000 கண்ணுடையாளின் அழகிய செப்பு திருமேனி எடுக்கப்பட்டது. தற்போது துணை சன்னதியில் வீற்றிருக்கும் அன்னை இன்றும் தல விருட்சத்தை நோக்கியவாறே காட்சியளித்து கொண்டுள்ளார். கோவில் சிறப்பம்சங்கள்: தன்னை நாடி வரும் பக்தர்களின் நலனுக்காக அம்மனை பச்சை பட்டினி விரதமிருந்து காப்பது உலகில் வேறு எந்த திருக்கோவிலிலும் காண இயலாத அருள் செறிவான நிகழ்வாகும். பூசொரிதல் திருவிழா மாசி மாதம் கடைசி ஞாயிறு அன்று நடைபெறும் விமர்சையான பெருவிழாவாகும். நவராத்திரி திருவிழாவும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அம்பாள் புரட்டாசி பிரதமை முதல் நவமி வரையிலான 9 தினங்கள் ஊசி முனையில் துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதியாக கடுந்தவம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 10ஆம் நாளான தசமியன்று வெற்றி பெற்ற நாளாக விஜயதசமி என சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பஞ்ச பிரகாரம் என்னும் வசந்த உற்சவமும் கோவிலில் பிரசித்தி பெற்றது. இது சித்திரை மாதம் கடைசி 9 நாட்கள் முதல் வைகாசி 9 நாட்கள் முடிய பஞ்ச பிரகார விழா நடைபெறுகிறது. தேர் திருவிழாவும் இக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சன்னதிகள்: விநாயகர் சன்னதி, மாரியம்மன் சன்னதி, 1000 கண்ணுடையாள், ஆண்டவர் கருப்பண்ணசாமி சன்னதி. சுவரோவியங்கள்: இந்த கோவிலில் அழகிய சுவரோவியங்களை கண்டு ரசிக்கலாம். இது தங்க கொடிமரம் முன்புறம் கம்பீரமாக காட்சியளிக்கும் பராசக்தி அருள்மிகு மாரியம்மன் சுவர் ஓவியம். இது அருள்மிகு மாரியம்மனின் விஸ்வரூபம். கோவில் வரலாறு: கிருஷ்ணாவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தனர். பிறகு அவ்விரு குழந்தைகளும் இறைவன் விருப்பத்தினால் இடம் மாறின. தேவகியின் பிள்ளையால் தனக்கு அழிவு உண்டாகும் என்பதை அறிந்த கம்சன் பிள்ளைகள் இடம் மாறியதை அறியாமல் சிறையில் தேவகியிடம் இருந்த பெண் குழந்தையை கொல்ல மேலே தூக்கினான். அக்குழந்தை அவன் கையில் இருந்து மேலே எழும்பி வில், அம்பு, சூலம், பாசம், சங்கு, சக்கரம், வாள் முதலிய ஆயுதங்களை தரித்து தோன்றினாள். கண் கண்ட தெய்வமாக அழைக்கப்பட்டாள். மக்களின் தீமைகளையும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் தெய்வமாக சமயபுரத்தில் மாரியம்மன் அருள் பாலிக்கிறார். மாரியம்மன் உற்சவ திருமேனி ஆதியில் விஜயநகர மன்னர்களால் வழிபாடு செய்யப்பெற்று வந்ததென்றும், அந்த ஆட்சிக்கு தளர்ச்சி நேர்ந்த போது இந்த சிலையை தங்க பல்லக்கில் கொண்டு வர பெற்ற போது பல்லக்கை
பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் அம்மன் திருமேனியை சமயபுரத்தில் கீழே இறக்கி வைத்து உணவு உட்கொள்ள சென்றார்கள் எனவும், பின்னர் வந்து தூக்க முயலும் போது பல்லக்கை தூக்க இயலவில்லை எனவும், பிறகு விஜயரங்க சொக்கநாதர் கண்ணனூரில் தனி திருக்கோவில் அமைத்து அம்மனை இங்கு பிரதிஷ்டை செய்தார் எனவும் செவி வழி செய்தி கூறுகிறது. இதை குறித்தே சாய்ந்தால் சமயபுரம், சாதித்தால் கண்ணபுரம் என்ற முதுமொழியும் வழக்கில் உள்ளது. இந்த கோவிலில் கல்வெட்டுகள் ஏதும் காணப்படவில்லை. ஆனால் கோவில் கொடிக்கம்பத்தை அடுத்துள்ள மண்டபத்தின் தூண்களில் கீழ்ப்பகுதியில் நாயக்க மன்னர்களின் உருவங்கள் சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. எனவே 700 ஆண்டுகளுக்கு மேல் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது என அறியலாம். வழிபாடு: நவதானியங்கள், ஆடு, கோழி, கால்நடைகள். பக்தர்கள் தங்கள் விவசாய நிலங்களில் விளையும் நெற்பயிர்கள் மற்றும் நவதானியங்கள் நன்கு விளைச்சல் தர வேண்டி பிரார்த்தனையாக காணிக்கை செலுத்தி வழிபடுவர் மற்றும் ஆடு, கோழி முதலிய கால்நடைகளை காணிக்கையாக கோவிலுக்கு செலுத்துவர். உப்பு நெட்டில் பக்தர்கள் தங்களுக்கு எவ்வித உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும், தங்களுக்கு ஏற்பட்ட உபாதைகளில் இருந்து விரைவாக குணமடைய வேண்டியும் அம்மனுக்கு உப்பு, மிளகு பொட்டலங்களை காணிக்கையாக அதற்குரிய இடத்தில் செலுத்துவது வழக்கமாக உள்ளது. முடி காணிக்கை: பக்தர்கள் அம்மனின் அருளால் ஆரோக்கியமாக வாழ தங்கள் தலைமுடியினை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி வருவது வழக்கம். அக்னி சட்டி எடுத்தல்: அக்னி பிளம்பு இறுதியில் எவ்வாறு சாம்பலாக பஸ்பம் ஆவதை போல பக்தர்கள் தங்களுடைய கஷ்டங்களை அம்மனிடம் தீவினைகள் நீங்கி நல்வினைகள் நிகழ அக்னி சட்டி எடுத்து திருக்கோவிலை வலம் வந்து மாரியம்மன் மண்டபம் எதிர்ப்புறம் அதற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள அக்னி சட்டி தொட்டியில் இறக்கி வைப்பது வழக்கமாக உள்ளது. கரும்பு தொட்டில்: குழந்தை பேறு இல்லாதவர்களும் சுகப்பிரசவம் அடைந்தவர்களும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு குழந்தையை கரும்பில் தொட்டில் கட்டி பெற்றோர்கள் முன்னும் பின்னுமாக தங்கள் தோள்களில் சுமந்து திருக்கோவிலை வலம் வந்து அதற்குரிய இடத்தில் பிரார்த்தனையை நிறைவேற்றுவது தொன்று தொட்டு வழக்கமாக இருந்து வருகிறது. வெள்ளி கண்மலர்கள், உருவாரங்கள் மற்றும் மண் உருவாரங்கள்: பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு வெள்ளியால் ஆன கண்மலர், கை, கால், மார்பு, சிரசு, தலை, ஆண் மற்றும் பெண் உருவாரங்கள் உள்ளிட்டவற்றை உடல் நோய் நீங்க காணிக்கையாக செலுத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது. பச்சை பட்டினி விரதம்: வருடந்தோறும் மாசி கடை ஞாயிறு முதல் பங்குனி கடை ஞாயிறு வரை பச்சை பட்டினி விரதத்தில் அன்னை கடும் தவம் இருக்கிறாள். இந்த 28 நாட்களும் அன்னைக்கு வழக்கமாக படைக்கப்படும் அனைத்து விதமான நைவேத்தியங்களும் படைக்கப்படுவதில்லை. உப்பில்லா நீர்மோரும், கரும்பு பானகமும், இளநீர் மற்றும் குளிரூட்டும் கனி வகைகள் மட்டுமே நைவேத்தியம் செய்யப்படுகிறது. 28வது நாள் கொடி ஏற்றத்துடன் தொடங்கி அதிலிருந்து 10வது நாள் திருத்தேர் விழா நடைபெறுகிறது. இத்தருணத்தில் அன்னையை வழிபட்டால் ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும். 12 ராசிகளின் அதிபதியாக அன்னையே விளங்குவதால் அது தொடர்பான அனைத்து தோஷங்களையும் அம்பாள் துடைத்து அகற்றுகிறாள். நவகிரக தோஷங்களும் நீங்கும். இத்திருத்தலத்தில் மட்டும்தான் மாரியம்மன் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூர்த்திகளை நோக்கி தன்னை நாடி வரும் பக்தர்களின் நலனுக்காக கடுமையான தவம் செய்து சக்திகளை பெற்று பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட கோவிலை நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.